வணக்கம் நண்பா. இன்றைக்கி பார்த்தீங்களா, ஹெச்பிசிஎல்லேருந்து ரெக்குயர்மெண்ட் வந்திருக்கு. அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். என்ன வேகன்சின்னு பார்த்தீங்களா, அப்ரண்டிஸ்க்காக பார்த்தீங்களா உங்களை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. எவ்வளோ வேகன்சினா, இதுக்கு வேகன்சியே கொடுக்கல, பல்வேறு வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வேகன்சி பார்த்திங்கன்னா இன்னும் அவங்க கவுண்ட் பண்ணி முடிக்கலை. அவங்க கவுண்ட் பண்ணி முடிக்கும்போது இதுக்கு அப்ரண்டிஸுங்கும்போது அவங்களுக்கு நிறையா பேர் தேவைப்படுறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும், எப்படி அப்ளை பண்ணலாம், இதுக்கு லாஸ்ட் டேட் எப்போ, எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்களா உங்களுக்கு இது எப்படி எல்லாமே உங்களுக்கு புரியும். அதே மாதிரி பார்த்தீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக நினச்சிங்களா கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்களா கிராஜுவேட் அப்ரண்டிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கிராஜுவேட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஜினியரிங் பார்த்தீங்களா எந்த கம்பெனி எடுக்குதுன்னா ஹெச்பிசிஎல்ங்கிறது இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிராஜுவேட்டில் பார்த்தீங்களா உங்களுக்கு இன்ஜினியர் கேட்டிருக்காங்க. இந்த இன்ஜினியரிங் பார்த்தீங்களா நீங்கள் சிவில் படிச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா மெக்கானிக்கல் படிச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா கெமிக்கல் கேட்டிருக்காங்க, எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் கேட்டிருக்காங்க, எலக்ட்ரானிக்ஸ் அண்டு டெலிகம்யூனிகேஷன் கேட்டிருக்காங்க, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கேட்டிருக்காங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்டிருக்காங்க, பெட்ரோலியம் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க. இவ்வளோ வேக்கன்சி இருக்குது, இத்தனை டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க. இதுக்கு எலிஜிபிலிட்டின்னு பார்க்கலாம். எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா அதுதான் இன்ஜினியர் கிராஜுவேட்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் பார்த்திங்களா இதுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி இந்த மாதிரி படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வேக்கன்சி பார்த்திங்களா மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி பிசி, எம்பிசி, ஓபிசி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக பார்த்திங்களா 60% மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கெலாம் பார்த்திங்களா 50% ஆஃப் மார்க் இருந்தாவே எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் பார்க்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்திங்களா மினிமம் 18லேருந்து மேக்ஸிமம் 25 வயசு வரைக்கும் கேட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பார்த்திங்களா நீங்கள் இன்ஜினியரிங் முடிக்கும்போது உங்களுக்கு 21 வயசாகிருக்கும். அப்போ பார்த்திங்களா இன்ஜினியர் முடித்து நீங்கள் ஒரு 3 இயர் 4 இயருக்கு உள்ளக்கிறீங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். அப்போ பார்த்திங்களா உங்களுக்கு காம்படிஷன் பார்த்திங்களா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த ஜாப்க்கு பார்த்திங்களா அப்ளை பண்ணால் ஈஸியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாத இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஒன்று. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்க்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்களா எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு பார்த்திங்களா 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடிக்கு பார்த்திங்களா 10 இயர்ஸும், ஜென்ரல் கேட்டகரிக்கு எஸ்சி எஸ்டிக்கு 15 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு பார்த்திங்களா 13 இயர்ஸு. எக்ஸர்வீஸ் மேன் பார்த்திங்களா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொடுப்பாங்க. இதுக்கு பார்த்திங்களா சம்பளம்னு பார்க்கலாம். சம்பளம் பார்த்திங்களா 25,000 மாதம் பார்த்திங்களா 25,000 உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த 25,000த்தில் பார்த்திங்களா 20,500 பார்த்திங்களா ஹெச்பிசிஎல் இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் கொடுக்குமா. மீதி 4,500 பார்த்திங்களா கவர்மெண்ட்டு கொடுக்குதான். ஆக மொத்தம் பார்த்திங்களா 25,000 சம்பளம். இந்த ஜாப் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் பார்த்திங்களா ப்ரைவேட் கம்பெனியில் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம், ரொம்ப சம்பளம் கம்மியாக இருக்கும். நீங்கள் பார்த்திங்களா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி கிடைச்சா உங்களுக்கு சம்பளம் 25,000. அதே மாதிரி பார்த்திங்களா நீங்கள் முடித்து வரும்போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் வேறு கம்பெனியில் எல்லாம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக ஜாப் கிடைக்கும். ஜாப் கிடைக்கிறது மட்டும் இல்லாத உங்களுக்கு பார்த்திங்களா சேலரியும் நல்ல சேலரி கொடுப்பாங்க. அது பார்த்திங்களா இதுக்கு
எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். செலெக்ஷன் வந்து பார்த்திங்களா, உங்களுடைய மார்க் ஷீட் வச்சு தான் எடுக்கிறாங்க. நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுடைய மார்க் லிஸ்ட் வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணி உங்களை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்களா, நீங்கள் இந்த இந்துஸ்தான் பெட்ரோலியம் அதுக்கு ரிலேட்டடாக அப்படின்லாம் நீங்கள் படித்ததுக்கு ரிலேட்டடாக கேட்பாங்க. அது ஈஸியாக நீங்கள் இன்டர்வியூ கிளியர் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்களா, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்களா, NATS கவர்மெண்ட் அப்ரண்டிஸ் போர்டு இருக்குது. அதில் போய் உங்களை வந்து பார்த்திங்களா 30/12/2024 13/1/2025 வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்டும் கொடுத்துருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட் டேட்டுங்கும்போது 30/12/2024 13/1/2025 தான் லாஸ்ட் டேட்டு. அப்போ பார்த்தீங்களா, உங்களுக்கு 15 நாள் தான் டைம் இருக்குது. ஏன் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? வீடியோ பார்த்த உடனே அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வேலை கிடைக்கும். இது மாதிரி பயனுள்ள தகவலை வந்து பார்த்திங்களா, உங்களுக்காக நான் வீடியோவாக மேக் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறேன். ஆனால் வந்து பார்த்திங்களா, நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக நினச்சிங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.